உலகெல்லாம் பரவி வாழும் அன்பின் சொந்தங்களாகிய தமிழ் உறவுகளே, உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது வளைச்சுடர் வானொலி. கேட்கத் தவறாதீர்கள். இணையத்தின் வழியாக இதயத்தை வருடும் வானொலி வளைச்சுடர் வானொலி. உலகெல்லாம் பரவி வாழும் அன்பின் சொந்தங்களாகிய தமிழ் உறவுகளுக்கு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் தோழன் இனிய ஹாஜி. நமது வளைச்சுடர் வானொலிக்காக வேண்டி பல்வேறு ஆளுமைகளை நேர்காணல் செய்து கொண்டிருக்கின்றோம். கலை, இலக்கியம், வரலாறு, மருத்துவம், ஊடகம், அரசியல், அதிகாரம், இப்படிப்பட்ட பல்வேறு ஆளுமைகளிடம் அவர்களை மனம் கவர்ந்து அவர்கள் உள்ளத்தில் உள்ள விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார்கள். அந்த வகையிலே இன்று நாம் காணக்கூடிய பேச இருக்கின்ற ஆளுமை மிக வித்தியாசமான ஒரு மனிதர். கோம்பையிலே பிறந்திருந்தாலும் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலே இருக்கக்கூடிய வரலாற்று தகவல்களை, பண்பாட்டு கூறுகளை மற்றும் தமிழர்கள் இடையே இருக்கக்கூடிய உறவின் முறைகளை எல்லாம் அவர்கள் மிகுந்த நெகிழ்வோடும் மகிழ்வோடும் தமிழர்களுக்கு அவரது பாணியிலே தந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வரலாறு மற்றும் கலாச்சார தமிழர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே உள்ள விவரங்களை யாதும் என்கின்ற பெயரிலே ஒரு ஆவணப்படத்தை வெளியிட்டார்கள். மிகுந்த பொருட்செலவிலே அதை செய்திருந்தார்கள். குறைவான மக்களே அதை விலை கொடுத்து வாங்கினார்கள். இருந்தபொழுதும் அதை எல்லா மக்களுக்கும் சென்றடைய செய்ய வேண்டும் என்கின்ற பேரவாவிலே அவர்கள் அதை செய்து முடித்து 48வது உலக சினிமா மற்றும் வீடியோ வெளியீட்டு அந்த ஃபெஸ்டிவலில் வெண்கலப் பதக்கத்தை வென்றது. ரெமி வெண்கலப் பதக்கத்தை. இன்னும் பல்வேறு ஆளுமை சிந்தனை மிக்க தமிழர் ஊடக பேரவை என்றும் தமிழ் முஸ்லிம் திண்ணை என்றும் சமூக ஊடகத்திலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கோம்பை அன்வர் அவர்களை நாம் நேர்காணல் செய்கின்றோம். வாருங்கள் தோழமைகளே, அவர்களிடம் பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ணன். வலைக்கம் சலாம். மிகுந்த சிரமங்களுக்கிடையே, உங்களது பல்வேறு பணிகளுக்கு இடையே
உங்களை தொடர்ந்து தொந்தரவு செய்து இது கூட இருக்கலாம். இருந்தாலும் உங்களது நேர்காணலை, உங்களது வாழ்வியல் அனுபவங்களை, உங்களது சிந்தனைகளை நமது நேயர்களுக்கு தர வேண்டும் என்கின்ற அவாவில் தான் செஞ்சோம். அந்த வகையிலே உங்களை வலைச்சுடர் வானொலி அன்போடு வரவேற்கிறது. மிக்க நன்றி. பேசுவதில் எனக்கும் பணிச்சுமை இருந்தாலும் எப்படியாவது பேச வேண்டும் நேரம் கிடைத்தது. மிக்க நன்றி. ரொம்ப நன்றிண்ணா. இப்போ நீங்க கோம்பை என்பது தமிழகத்துல எங்கண்ணா இருக்குது? இது தேனி மாவட்டத்தில் இருக்கு. பழைய மதுரை மாவட்டம், இப்ப தேனி மாவட்டம், மேற்கு மலை தொடர்ச்சி அடிவாரம். கம்பம், சுத்தமபாளையம் பக்கத்தில் நிறைய முஸ்லிம்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய அந்த பகுதியாக இருக்கு என்று நினைக்கிறேன். அப்படிதானுங்களா? கம்பத்துல முத்தம்பாளையம்ல அதிகமான முஸ்லிம்கள், கோம்பையில கணிசமானவங்க இருக்காங்க. ரொம்ப சிறப்பு. நான் உங்களை பற்றி பல்வேறு தகவல்களுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி, உங்கள் குடும்பம், உங்களுடைய பெற்றோர், நீங்கள் இளமையிலே உருவான விதம் பற்றி எங்கள்கிட்ட சொல்லுங்க. அதுக்கடுத்து நம்ம டீட்டெயிலா போலாங்க. குடும்பம் அப்பா வியாபாரம், ஏலக்காய் வியாபாரம். படிச்சதெல்லாம் நான் சரி ஸ்கூல், அமராவதி நகர் மிலிட்ரி ஸ்கூல், கோயம்புத்தூர் பக்கத்துல. பள்ளிக்கூட இது. கல்லூரி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. பட் அதுல இருந்து அப்படியே விஷுவல் கம்யூனிகேஷனுக்கு மாறிட்டேன் நான். பெரிய ஒரு மாற்றம் இல்லையா? எங்கேயோ கெமிஸ்ட்ரிக்கும் விசுவல் கம்யூனிகேஷனுக்கும் பெரிய ஒரு மாற்றம். அப்ப நமக்கு சொல்றதுக்கு ஆள் இல்ல, எதை எடுத்து எதுல போகணும்ட்டு, இது எடுத்தாதான் அவங்க வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது. பட் நமக்கான ஆர்வம் வேற எங்கேயோ. எனக்கு பத்திரிகை துறையிலேயே ஆர்வம் இருந்தது. அதுக்கு நெருக்கமா இருந்தது விஷுவல் கம்யூனிகேஷன். அப்பதான் லோயலால ஆரம்பிச்சிருந்தாங்க கெமிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கப்ப. ஸோ அதை பார்த்துட்டு இதுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு மாறினேன். ஸோ அதுதான் என்னுடைய கல்லூரி கால இது அப்படின்னா. அதுதான் அதை முடிச்சதுல இருந்து பத்திரிகையில நிறைய எழுத ஆரம்பிச்சேன். போட்டோவும் சேர்த்து எடுப்பேன். ரெண்டுமே. ஒரு காலத்துல போட்டோக்கு அதிகமா காசு தாங்க எழுதுனதை விட. எனக்கு எங்கேயும் வேலை செய்ய ஆர்வம் இல்லை. அதனால அப்படியே புகைப்படங்களை அதிகமா எடுக்கிறத ஒரு இதா வச்சுட்டேன். பட் ஒரு காலகட்டத்துல ஒரு தன்னிறைவு பெற்றவொடனே மறுபடியும் எழுத. இதுதான் என்னுடைய ஆரம்ப கால சுருக்கமா சொல்றது. சொல்ல போனா சுதந்திரமான மனிதராக வாழணும் அப்படின்ற ஒரு இது நல்ல சிந்தனையாளர்கள் அப்படித்தான் இருப்பாங்க. யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் அடங்காமல், சிலர் காற்றாற்று வெள்ளம் போல, சிலர் தென்றல் காற்றை போல இப்படி இருக்க விரும்புவாங்க. இந்த கெமிஸ்ட்ரி படிச்சு முடிச்சுட்டு நீங்க விசுவல் கம்யூனிகேஷன் போனீங்களா? அதை அப்படியே விட்டுட்டு? இல்ல, கெமிஸ்ட்ரி முடிக்காமலே விஷுவல் கம்யூனிகேஷன். அந்த மாற்றத்தை உருவான பிற்பாடு நீங்க விசுவல் கம்யூனிகேஷன் படிக்க ஆரம்பிச்சீங்கல்ல, அப்போ உங்களுக்கு பாடம் சொல்லி தந்த ஆசிரியர்களை இன்னைக்கும் நினைவு கூறத்தக்க அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பாதிச்ச அல்லது உங்களை மனமாற்றி விட்ட ஆசிரியர் அப்படின்னு யாராவது இருக்கிறாங்களா இன்னைக்கு நினைவுல? இல்ல, நிச்சயமா. அது விஷுவல் கம்யூனிகேஷன் என் வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு திருப்பம்னு சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி பள்ளிக்கூடத்துல என்னுடைய தமிழ் ஆசிரியர் செல்வராஜன். இன்னைக்கு நான் இருக்கிறதுக்கு பின்னாடி அவரை மாதிரி இவரோட ஆதரவுகள் மிக முக்கியமானது. அவங்க அந்த சின்ன வயசுல நமக்கு அவ்வளவா ஒன்றும் தெரியாத ஒரு காலகட்டத்துல எப்படி நமக்கு பின்னாடி நின்னாங்கன்ட்டு. வகுப்புகள் நுழையிறப்ப எல்லாம் வகுப்புல, தமிழ் வகுப்புல பேசுறப்ப ஒரு முஸ்லிம் பையனா நீங்க இந்தியாவில எங்க வளர்ந்தாலும் தமிழ்நாட்டுல கூட சண்டைகள் நடக்கிறப்ப திடீர்னுக்கு எதிர் வரும், பாகிஸ்தானுக்கு போடா அப்படிங்கிறது சர்வசாதாரணமா அப்போ வரும். அதை நானும் எதிர்கொண்டிருக்கேன். ஆனா அதை பெருசா நான் கண்டுக்கிட்ட கிடையாது. ஒண்ணு என்னன்னா, அடிப்படையா என் குடும்பத்தை பத்தி சொன்னா ஒரு திராவிட இயக்க பாரம்பரியம் தான் குடும்பத்தோட பின்னணி. அதனால அந்த தமிழ் உணர்வு அப்படிங்கிறது நல்லாவே இருந்தது. அதை பெருசா ஆனாலும் எரிச்சலா இருக்கும். ஆனா அதுக்கு ஈடுகட்டுற மாதிரி தமிழ் வாத்தியார் வகுப்புல எல்லாருமே சொல்லுவாரு, அன்வர் நீங்க பேசுற தமிழ் ரொம்ப அழகான தமிழ் அப்படின்பாரு. நீங்க தமிழ், அது முஸ்லிம்கள், நீங்க தமிழ் முஸ்லிம்கள் பேசக்கூடிய தமிழ் அப்படின்னு அவர் குறிப்பிட்டே சொல்லுவாரு. அது போக என்னுடைய பேச்சு இதுக்கு எல்லாத்துக்குமே மேடை பேச்சு இதுக்கெல்லாம் பெரிய அங்கீகாரங்களை கொடுத்து என்ன ஆதரிச்சவர் தமிழாசிரியர். மனமாற எல்லார் முன்னாடியுமே பாராட்டுவாரு. அந்த பாராட்டுறது அது லோயலால
குறிப்பா விஷுவல் கம்யூனிகேஷன் வந்து மிகப்பெரிய மாற்றத்துக்கு வந்ததுன்னா, அதுவரை நான் புரிந்து கொண்ட தெரிந்து கொண்ட எல்லாத்தையுமே வந்து கட்டுடைச்சாங்க. அதாவது முதல் நாள் நாங்க வந்து போறோம், வகுப்புக்கு போறோம். ஃபாதர் ரெக்டர் ஜெயபதி, சிறப்பான மனிதர். அவர் தான் எங்களுக்கு வந்து அந்த அரச மரத்தடியில உட்கார்ந்துருக்கோம். திறந்தவெளி பாடசாலைங்கிற மாதிரி தான் அது இருந்தது. ஒரு ஷெட்டுக்கு முன்னாடி ஒரு அரச மரம். இதுதான் அப்போதைக்கு விஷுவல் கம்யூனிகேஷன் வகுப்பறைகளா இருந்தது. உட்கார்ந்து எங்க எல்லாருக்கிட்டையும் வந்து அறிமுக உரை கொடுக்குறப்ப அவர் சொன்னாரு, இங்க வந்து நாங்க உங்களுக்கு எதுவும் சொல்லித்தர போறது இல்லை அப்படின்னாரு. சரிங்க, நாம சொல்லித்தர போறாங்கன்னு எதிர்பார்த்து போறோம், நாங்க உங்களுக்கு எதுவும் சொல்லித்தர போறது இல்லை. அதுக்கு அவர் அடுத்து சொன்னதை நான் ஆங்கிலத்துல சொல்றேன், ஏன்னா அந்த வார்த்தை அப்படியே உள்ள நின்னுது. அது சரியான தமிழாக்கம் இருக்கான்னு கூட தெரியல. சரிங்க. அவர் சொன்னது வந்து will not help you to learn anything here. We will rather help you to unlearn what you have learned. அப்படின்னாரு. அதாவது நீங்கள் கற்றதை மறந்து புதிதாக கற்பதற்கு நாங்க உதவுவோம். கற்றதை மறப்பதற்கு. எனக்கு அப்ப அது புரியல அவர் சொன்னதோட அர்த்தம். ஆனா அந்த வார்த்தை பவர்ஃபுல்லா இருந்தது. எதுனா புதுசா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. வில் ஹெல்ப் யூ டு அன்லேர்ன். நம்ம லேர்னிங்காக தான் இன்ஸ்டிடியூட் போறோம், இது வந்து வில் ஹெல்ப் யூ டு அன்லேர்னுங்கிறாங்களே அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தா. ஆனா அந்த வார்த்தையை மட்டும் மறக்கல அந்த இது. ஆனா காலப்போக்குல தான் வந்து உள்ள போக போக வந்து தெரிஞ்சது. அது எப்படி வந்து இன்னைக்கு நான் வரலாற்றுல மற்றெல்லாம் இருக்கேன்னா, இந்த பார்வை, அதாவது நமக்கு வந்து கற்பிக்கப்படக்கூடிய வரலாறோ இல்ல வாழ்க்கை சமுதாயம் சொல்லக்கூடிய சில நெறிமுறைகளோ வந்து பல தவறான விஷயங்கள் கற்றுத்தரப்படுகின்றன. ஒண்ணும் இல்ல, சின்ன பையனா இருக்கப்போ வந்து நீங்க பள்ளிக்கூடம் போற வரைக்கும் நல்லா இருப்பாங்க. பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு பசங்க 10th வர்றப்ப இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஜாதிய உணர்வுல இருந்து எல்லாமே உள்ள வந்துருது, தானா வந்துருது. ஏன்னா ஒண்ணுமே இல்லாத பச்சை பாலனா பள்ளிக்கூடத்துக்கு போறவங்க வெளியே வர்றப்ப வந்து இந்த உணர்வுகளோட வர்றாங்க. நமக்கு அந்த மாதிரி இல்லாட்டி ஜாதி மத இந்த இதெல்லாம் வந்து இதெல்லாம் எங்கேயோ போட்டப்படுது. அது போக வரலாறு தவறா திரிக்கப்படுது. இது எல்லாமே நம்ம வந்து பள்ளிக்கூடங்கள்ல தான் கற்றுக்கிறோம். நிச்சயமா. அப்ப பல்வேறு விஷயங்கள் இந்த மாதிரி வந்து தவறான விஷயங்கள் வந்து அத வந்து நீங்க இங்க துறக்கணும், பிறந்துட்டு நீங்க வந்து புதுசா வந்து எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கோணம் தான் அவங்க வச்சது. அந்த இதோட பாக்குறப்ப சமூகம் கட்டமைக்கிற பல்வேறு விஷயங்கள், ஒரு விளம்பரம் எப்படி கட்டமைக்கப்படுது, அதோட உள்நோக்கம் என்ன, ஒரு செய்தியில வந்து உள்ளுக்குள்ள வந்து என்ன அர்த்தம் இருக்கு, உள்ளர்த்தம் என்ன, வெளியே சொல்லக்கூடியது வந்து அது உள்ளர்த்தம் என்ன, இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப உதவியா இருந்தது இந்த அன்லேர்னிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதுதான் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நினைக்கிறேன். ஃபாதர் ஜெயபதி அப்புறம் அங்க அரவிந்த் மர்ச்சன்ட் இருந்தாங்க. அந்த 2 பேருமே வந்து மிக முக்கியமான ஆட்கள் அந்த இதுல. ரொம்ப சிறப்பு. இப்ப நீங்க சொல்லும்போது ஒரு சம்பவம் நடக்குது, அதை பற்றிய பார்வைகள் சிலர் வெறியூட்டப்படுகிறப்ப நம்முடைய இடத்த வந்து அவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க, அவங்கள பழிக்கு பழி தீர்க்கணும்னு சொல்லி ஒரு கூட்டம் இளைஞர்களை வழிகெடுத்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு கூட்டம் பாரு, இது நடப்பதற்கு மூல காரணம் என்ன, அறிவுபூர்வமாக சிந்திச்சு பார்த்து அதை எப்படி வெல்வது விவேகத்தோட அப்படின்னு இன்னொரு கூட்டத்தை இன்னொரு தலைமையின் கீழே சொல்றாங்க. மூன்றாவதாக இந்திய அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு சட்டம் சார்ந்து அந்த விஷயத்தை எப்படி எதிர்கொள்வது. ஒருத்தவங்க கோபம் வெறியூட்டுறான்னா நம்மளை டைவர்ஷன் பண்ணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் பண்றான். ஆனா அதனால கிடைக்கக்கூடிய லாபம் நமக்கு வருமா அவனுக்கு வருமா அப்படின்னு பார்க்கும்போது இறுதியாக இன்றைய இளைஞர்கள் ஒரு நிகழ்வு நடக்குது, அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை தயாரிப்பதற்காக வேண்டி பல்வேறு சிரமங்களுக்கு ஊடாக ஒரு நிகழ்ச்சி எல்லா மக்களும் பார்த்து இது உண்மை என்று தெரிவதற்காக வேண்டி ஒரு முன்முயற்சியை எடுக்கிறீங்க. ஆனால் உணர்ச்சிகளை ஊட்டக்கூடிய ஒரு விஷயத்தை சொன்னவுடன் இளைஞர்கள் எல்லாம் அப்படியே கூட்டம் கூட்டமா வர்றாங்க. ஆனா அவர்களுக்கு இந்த உண்மையான விஷயங்கள் புகட்டப்பட்டால் அந்த அனைத்து இளைஞர்களுடைய ஆளுமை அந்த நேரம் வேஸ்ட் ஆகாம அது ஆக்கப்பூர்வமா இருந்துச்சுன்னா அந்த சமூகம் எவ்வளவு பெரிய ஒரு முன்னேற்றத்துக்கு வரும். அது மாதிரி தான் உங்களுக்கு அந்த ஆசிரியர் ஒரு வித்தியாசமான கோணத்துல என்னெல்லாம் நம்ம சரின்னு நினைச்சிருந்தோமோ அத்தனையும் அழிச்சிட்டு
நீ மாற்று சிந்தனையோடு பாரு, அதுல புதிய கோணங்கள் தெரியும், புதிய விஷயங்கள் தெரியும், புதிய பார்வைகள் தரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஆசிரியர் வாட் யூ ஹாவ் லேர்ன் வி ஆர் டீச்சிங் டு அன்லேர்ன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல, அது இந்த டிசம்பர் 6 என்று சொல்லக்கூடிய பாபர் மசூதி விஷயத்துல பார்க்கும்போது நம்ம சமூகம் உண்மை எதுவாக இருந்தாலும் எப்படியெல்லாம் இளைஞர்களுடைய நேரத்தையும் அவர்களது பொன்னான வாழ்க்கையும் வீணடிச்சு கடைசியில் உள்ளதும் போச்சுனாயி இவ்வளவு கடுமையான முயற்சி செஞ்சதுக்கு பகரமாக அறிவுபூர்வமாக சொல்லப்பட்டால் அனைத்து சமூக மக்களுக்கும் புரிகிற மாதிரி அந்த நேரத்தையும் அந்த சிந்தனையும் உண்டாக்குறாங்கன்னாக்கா எவ்வளவு பெரிய நல்லதா இருக்கும். இன்னைக்கு இது மாதிரியான தவறான வழிகாட்டுதல்களால் தான் இந்த சமூகம் இளைஞர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். நம்முடைய தலைவராக இருக்கக்கூடியவர்கள் நீ அவன் அறிஞ்சிக்கவே கூடாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க. உங்களுக்கு கிடைத்த ஆசிரியர் போல இந்த தமிழக மக்களுக்கு இளைஞர்களுக்கு கிடைத்தால் அவர்களது வாழ்க்கை வெளிச்சம் வரும் அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன். நன்றி அந்த அற்புதமான ஒரு விஷயத்தை சொன்னதுக்கு. நீங்க படிச்சு முடிச்சுட்டு இந்த ஊடகத்துறைக்கு வந்தீங்க, புகைப்படக்கலை வல்லுநராக இருந்திருக்கீங்க, ஆவணப்பட இயக்குநராக இருந்திருக்கீங்க. இந்த 2 இதுலயும் உங்களுடைய வாழ்வியல் அனுபவங்கள் நீங்க கத்துக்கிட்டது அல்லது அதனால நீங்க வெளியிட்டதுனால நீங்க பல பத்திரிகைகள்ல நீங்க காலம் எழுதிட்டு இருக்கீங்க, அறிஞ்சொல்ற பத்திரிகைகள் எழுதுறீங்க, இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு சமூகத்துக்கிடையே ஒரு தாக்கத்தை உண்டாக்குச்சின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க? சமூகத்துக்கிடையேன்னா எந்த சமூகத்தை குறிப்பிடுறதுன்னு தெரியல. அதாவது சமுதாயம் என்றால் நாம் சார்ந்த சமுதாயம், சமூகம் என்றால் ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் அப்படின்ற பார்வையில பாத்துக்கோங்களேன். இல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் அப்படின்னா எனக்கு அங்க இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தமிழ் இஸ்லாமிய சமூகத்துல எவ்வளவு இடம் இருக்குன்னு தெரியாது. ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் பொதுவா என்னை கொண்டாடுது. அது அதுல இருக்கக்கூடிய அறிஞர்கள், அறிஞர் பெருமக்கள், அந்த இதுல எனக்கான ஒரு இடம், நான் சொல்லக்கூடிய அந்த வரலாற்று இதுல எல்லாத்துக்குமே ஒரு ஆதரவு இருக்கின்றது. நான் இதான் உண்மை, இதான் நடந்தது அப்படின்ட்டு நான் எடுத்து சொல்றப்ப எங்களுக்கு தெரியாது. இது நீங்க கேட்டீங்க யாதும பார்த்துட்டு பொதுவா ஒரு விஷயம் பார்ப்பேன். யாதும் இயக்கங்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு படம், தமிழ் இஸ்லாமிய இயக்கங்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு படம். விஷயம் அது ஹூஸ்டன்ல விருது வாங்கினது. தமிழ் இஸ்லாமிய வரலாறு சொல்லக்கூடிய ஒரு ஆவணப்படம். தமிழகத்திலயும் நிறைய 2-3 விருதுகள் வாங்கி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா, இங்க தாமுஏகாசா விருது, அப்புறம் இந்து இலக்கிய திருவிழாவில் அதை திரையிட்டாங்க. அதெல்லாம் நடந்தது. தமிழ் இஸ்லாமியர்களுக்கு ஒரு அடையாளத்தை, வரலாற்று சொல்லக்கூடிய ஒரு படம். ஆனா அதை பொது சமூகம் அது கொண்டாடுச்சு. நிறைய ஆதரவு எனக்கு அங்கிருந்தா எனக்கு ஆதரவு வந்தது. பெண்களே ஆதரவு கொடுத்த சிலர் இருக்காங்க, அதுவும் இல்லாம இல்லை. ஆனால் இயக்கங்கள் வர்றப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய இயக்கங்கள் அதை புறக்கணித்தது. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் புறக்கணிச்சுதான் இருக்காங்க. ஆவணப்படத்தையே புறக்கணிச்ச சமூகம் உங்களை போன்ற முற்போக்கு சிந்தனை உள்ள இந்த யாதும் என்கின்ற விஷயத்தை அவங்க ஆதரிச்சாதான் பெரிய ஆச்சரியமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அதுல ஒரு விஷயம் என்னன்னா, அது ஒரு தாக்கத்தை கட்டாயம் ஏற்படுத்துச்சு. இன்னைக்கு இந்த அறிவு சார்ந்த இது இருக்கிறதுல ஏதாவது கட்டுரைகள் அதெல்லாம் இது பண்றப்ப கட்டாயம் என்ன கேட்பாங்க, இது வேணும், முஸ்லிம் இது வேணும். தமிழ் இதுல நாங்க தமிழகம் சார்ந்து எழுதுறப்ப முஸ்லிம்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவம் வேணும், அதுக்கு இங்க உங்க இதுல இருந்து வரணும் அப்படின்னு கேட்பாங்க. அதை தொடர்ச்சியா பாக்குறேன். அவங்க அதாவது பொது நீரோட்டத்துல முஸ்லிம்கள் வெளியிடக்கூடாது அப்படிங்கறதுல, அவங்க விட்டுறக்கூடாதுங்கிறதுல ரொம்ப முனைப்பா இருக்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நிச்சயமா திராவிட இயக்கம் சார்ந்த ஒரு மாநாடா இருக்கட்டும், அது ஒரு செமினார் இருக்கட்டும், எதா இருந்தாலுமே அந்த ஒரு இதை பாக்குறேன். அது போக இந்த படம் ஸ்கிரீன் பண்ணப்ப நான் பார்த்ததுன்னா, முஸ்லிம் அல்லாதவர்கள்ட்ட முடிச்ச உடனே எங்க ஸ்கிரீன் பண்ணாலுமே ஒரு வித்தியாசமான அனுபவம் எனக்கு கிடைச்சது.
முஸ்லிம் அல்லாதவர்கள் அதுல வந்து கொஞ்சம் பேர் வந்து பலம் புரிஞ்சோடனே வந்து பேசுவாங்க. சிலர் வந்து எங்களுக்கு தெரியாம போச்சு, நாங்க இவ்வளவு நாள் தவறா புரிஞ்சுக்கிட்டோம், படையெடுப்பு மூலமா தான் இஸ்லாமியர்கள் வந்தாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம், இப்படி ஒரு வரலாறு பத்தி எங்களுக்கு தெரியவே தெரியாது, வணிக வரலாறு, அதுலயும் தமிழ் இலக்கியத்துக்கு தமிழுக்கு வந்து இவ்வளவு பெரிய தொண்டுகளை வந்து முஸ்லிம்கள் ஆட்டிருக்காங்க அப்படிங்கறதுதான் எங்களுக்கு தெரியாம போச்சு, ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்ட்டு இது பண்ணுவாங்க. 1-2 பேர் பேச மாட்டாங்க, அப்படியே பக்கத்துலயே நின்று பாத்துட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க கண்ணுக்கு வந்து ஒரு குற்ற உணர்வு இருக்கும். கையை மட்டும் புடிச்சிட்டு ஒரு கை குலுக்கிட்டு அப்படியே குற்ற உணர்வு ஒரு விடை விடுவாங்க ஒரு சிரிப்போட. இந்த அனுபவம் வந்து அது தெரியும். அதாவது எங்களுக்கு தெரியல, நாங்க தப்பு பண்ணிட்டோம், மன்னிச்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி. அது வந்து எனக்கு ஒரு நிறைவே தந்தது. அந்த நம்ம என்ன செய்ய நினைச்சோமோ அதை வந்து படம் செஞ்சிருக்கு அப்படிங்கிறதான் அதுல ஒரு திருப்தி. இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து எல்லாருமே அதை ஒரு இதா பாராட்டுறாங்க. அது ஒரு முக்கிய இயக்கங்களை புறக்கணிச்சாலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் அது முக்கிய ஒரு படமா தான் இருக்கு. அந்த அளவுல ஒரு திருப்தி செயல்பாடு. நிச்சயமா. இப்ப நீங்க எடுத்த புகைப்படங்கள், அதுல வந்து சில ஒரு புகைப்படம் 1000 வார்த்தைகளை உள்ளடக்கி 1000 வார்த்தை சொல்ல வேண்டிய விஷயத்த ஒரு புகைப்படம் சொல்லிடும் அப்படிம்பாங்க. நீங்க புகைப்பட வல்லுநராக இருக்கிறதுனால நீங்க எடுத்த புகைப்படத்துல ஏதாவது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கிடுச்சு அப்படின்ட்டு நீங்க ஏதாவது சொல்ல முடியுமா? அது மக்களுக்கு கொண்டு வரப்பட்டு பத்திரிகையில் வெளியிடப்பட்டு. இல்ல, நான் பத்திரிகை புகைப்படக்காரர கொஞ்ச நாள்ல நான் வந்து இது பண்ணேன். எந்த நல்ல படங்கள் எடுத்திருக்கேன், ஜெயலலிதா, கருணாநிதி அப்படின்ட்டு அந்த படங்கள் எந்த படங்கள் சொல்லலாம். அதனால வந்து மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குங்கிற அளவுக்கு எல்லாம் நான் என்னை விட வந்து அதிகமான ஆட்கள் ரொம்ப நாளா ஃபீல்ட்ல இருந்தவங்க இருக்காங்க. அப்படிதான் நான் சொல்லுவேன் படங்களை பொறுத்தவரைக்கும். சரி, இப்போ இன்னொரு விஷயத்தை இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்கல்ல, உங்களுடைய யாதும் என்கின்ற படத்தில் உள்ள 2 விஷயம். ஒன்று வந்து இஸ்லாமிய வரலாறு என்பது ஆரம்ப காலத்தில் உமர் ரலியல்லாஹு அவர் காலத்தில் காசிம் என்கின்ற இளைஞர் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் அந்த வழியாக அவர் அப்படியே வர்றாரு. இந்திய எல்லைக்குள்ள வரும்போது உமர் அலி அவர்கள் சொல்கிறார்கள், மிக பெரும் பரந்த ஒரு இடத்தை நம்ம வந்து கொண்டுட்டு வந்தோம், அது ஆட்சி நிர்வாக சீரமைக்குன்னா இனி எந்த தளபதிகளும் இதற்கு அடுத்து நகரக்கூடாது, நீங்கள் எதுவரை சென்றீர்களோ அதை எல்லையாக வைத்து திரும்பி விடுங்கள் அப்படின்னு சொன்னதுனால அவங்க காலத்துல இந்தியாவுக்குள்ள வரல. அடுத்து கஜினி அப்ப வந்து உமர் அவர்கள் சொன்னார்கள், மிக பெரும் நிலப்பரப்பை இஸ்லாமிய ஆட்சிக்குள் வந்து விட்டது, அதை நிர்வாகம் செய்வதற்காக வேண்டி இனி நீங்கள் எந்த எல்லைக்கும் போக வேண்டாம், நீங்கள் இருப்பதே எல்லையாக்கி கொள்ளுங்கள் சொன்னாங்க. இல்லைன்னா முகமது பின் காசிம் அவர்கள் காலத்திலேயே இஸ்லாம் வடநாட்டிற்கு வந்திருக்கலாம். ஆனால் நீங்க சொன்ன மாதிரி தென்னிந்தியாவில் மிக குறிப்பாக வணிகர்கள், அரேபிய வணிகர்கள் நம்முடைய நாகப்பட்டினம் தொடங்கி கடைசியில் கீழக்கரை காயல்பட்டினம் அந்த பட்டணங்கள் வழியாகவும் வந்திருக்கிறார்கள். மேற்கு கரையில் வியாபார நிமித்தமாக வந்தார்கள். அதனால் ஏற்பட்ட தொடர்பின் காரணமாக அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய மார்க்க கொள்கைகள் மீது கவரப்பட்டவர்கள் இஸ்லாமியர்களாக வந்திருக்கிறார்கள். இஸ்லாமத்தை புரிந்து கொண்டவர்களாக இருந்தார்கள். பெரும் அரசர்களாக இருந்தவர்கள் கூட சேரமான் பெருமான் என்று சொல்லக்கூடியவர் தாஜுதீனாக மாறி பெருமானாரை சந்தித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆக நபிகளார் காலத்திலேயே இஸ்லாம் தமிழகத்திற்கு வந்துவிட்டது என்பதுதான் உண்மை. இது சொல்லப்படவில்லை அல்லது இது மறைக்கப்பட்டது, அப்படித்தானே சொல்ல வரீங்க நீங்க? இந்த யாதும்ங்கிற இந்த இது வந்து இஸ்லாமிய சொல்லப்படவில்லை, அப்ப தெரியாது. அன்னைக்கு வரலாறு எழுதினப்ப வந்து பெரும்பாலும் வந்து முகலாயர்களை வச்சுதான் வந்து ஆங்கிலேயர்களாகட்டும் எல்லாருமே இஸ்லாத்தை பார்த்தாங்க. அதை வச்சு இந்திய இஸ்லாத்தை பார்க்கிறப்ப இப்படிதான் வந்திருக்கும் அப்படிங்கிறதுதான். இப்படி ஒரு மிகப்பெரிய இஸ்லாம் வருவதற்கு முன்பே தமிழகத்திற்கும் அரேபியாவுக்கும் மேற்காசியாவுக்கும் வந்து வணிக தொடர்புகள் இருந்தது, கடற்கொள்ளை தொடர்பு இருந்துச்சு. அது மூலமா உடனடியா சமகாலத்துல இங்க வந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் வந்து பொது நிறுவனத்துல அவ்வளவா கிடையாது. இன்னைக்கு கூட தெரியாத நிறைய பேர் இருக்காங்க. அது ஒரு அறியாமை அப்படின்னு சொல்லலாம். பட் இதுலயும் சில இதெல்லாம் இருக்கு. அதாவது சேரமான் பெருமாள் இஸ்லாத்தை தழுவினார் அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்கொள்ள அவர் அங்க போய் பார்த்தாரு, அதெல்லாம் வந்து எவ்வளவு தூரம் நம்பக்கூடியது? அது நம்பக்கூடியதாவே இல்லை. ஏன்னா அவங்க வந்து நபிகள் நாயகத்துல எல்லா ரெக்கார்ட்ஸுமே இருக்கு. அதுல இப்படி ஒரு பேர் வந்து பார்த்ததெல்லாம் கிடையாது. தாஜுதீன் இதெல்லாம் வந்து நான் அதை வந்து
ஐ மீன் நமக்கு எவ்வளவு உங்களுக்கு பிடித்திருந்தாலும் அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வரலாற்று ஆதாரம் கிடையாது. உண்மை வந்து நான் வந்து இது எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல உங்களை போன்ற வரலாற்று ஆய்வர்களோடு இது பண்றோம். அது மாற்று கருத்துக்கள் இருக்கிறத முழுமையா நம்ம வரவேற்கிறோம். உங்கள் கருத்தின் மூலமாக மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் இருக்குல்ல, அதனால நீங்க தாராளமா சொல்லுங்க உங்க கருத்தை. இல்ல, சேரமான் பெருமாள் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அதை வந்து கேரளோல்பதிங்கிற கேரள பிராமணிய வாய்மொழி வரலாறும் பேசுறது, மற்றதும் இருக்கு. அதை மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனா இவருதான் இங்கதான் அந்த நபிகள் நாயகத்தை போய் பார்த்தாங்க, இது வந்து சந்திரன் மந்திரன் சாப்பிடுறது, இதெல்லாம் வந்து அது எவ்வளவு தூரம் ஆதாரப்பூர்வமா நம்புறது அப்படின்னு தெரியாது. நிச்சயம் நீங்க சொல்லக்கூடியதுல உண்மை இருக்குது. சந்திரன் பிளந்தது அது விஷயங்கள் இட்டுக்கட்டப்பட்டதாக கூட இருக்கலாம். ஆனால் வந்து ஒமன் நாட்டுல சலாலான்ற ஒரு நகரம் இருக்குது. அங்க பசுமை பூத்த ஒரு இடம். அங்க வந்து இப்ப நான் ஏற்கனவே சொன்ன விஷயத்துக்கு மாற்றமாக இன்னொரு விஷயம், இந்த கேரளத்தில் உள்ளவர்கள் மத்தி மீன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த சலாலான்ற நகரம் மிக பசுமையான நகரம். அங்கே ஒரு கல்லறை இருக்கிறது. அங்கே வந்து ஸ்பெஷலா அரபு நாட்டில் எங்கேயும் இல்லாம அந்த இடங்கள்ல மத்தி மீன் இருக்கின்ற ஒரு கதையும் உண்டு இவர் பற்றி. அவர் வந்து நபிகளாரை பார்ப்பதற்காக செல்லும் வழியில் இறந்து விட்டார், ஒமனிலே அடக்கப்பட்டார். ஆனால் அவர் இஸ்லாமியத்தை சேர்ந்துட்டாரு. அங்க இருந்த ஒரு இஸ்லாமிய பெரியார் மாலிக் இப்னு தீனார் அவர்கள் இருக்கும்போது அவர்கிட்ட சொல்லி, நீங்க இந்தியாவுக்கு நீங்க போய் என்னுடைய இது இருக்குது, அங்க என் சார்பாக ஒரு பள்ளி கட்டும் சொன்ன ஒரு மாற்று வரலாறும் சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே எந்த அளவுக்கு உண்மை என்பது உங்களை போன்ற வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லணும். நானும் வரலாற்று ஆய்வாளர்களோடு பேசிய வகையில இஸ்லாம் அல்லாத ஒரு தோழர் கூட இந்த விஷயத்த பதிவு பண்ணார் நமக்கு. எனிவே அது நம்ம சப்ஜெக்ட் இல்லை, அந்த விஷயத்தை சொல்றதுக்காக சொன்னேன். அதே மாதிரி கீழக்கரைக்கு போயிருக்கும் போது கீழக்கரையில் இருக்கக்கூடிய இந்த சதகத்துல பள்ளிவாசல், அந்த நம்ம தமிழர்கள் கலாச்சாரம் உள்ள அந்த பாறைகளில் பல்வேறு வேலைப்பாடுகள் கொண்டதாக அது இருந்தது. அது வேற ஏதோ ஒரு கோயில் கட்டி அந்த மன்னர் மீதமுள்ள கற்களை கொண்டு அந்த பள்ளி கட்டினாங்கன்னு சொன்னாங்களே, அது விஷயமா உங்களுடைய யாதுமாகி படத்தினுடைய போஸ்டர் கூட அத மாதிரி இருந்துச்சு. அது சம்பந்தமா ஏதாவது தகவல்கள் உண்டுங்களா? இல்ல, அதாவது இந்த நான் சொன்ன அன்லேர்னிங் சொன்னேன் இல்லையா, கற்றதை நம்ம கற்றதா நினைச்சிட்டு இருக்கிறத வந்து நான் மறக்கணும் அப்படின்ட்டு நம்ம அடிப்படையா பல்வேறு விஷயங்களை வந்து குறிப்பா இஸ்லாம் குறித்தும் பல்வேறு விஷயங்களை வந்து முஸ்லிம்களாகிய நானே வந்து மறந்து ஐ மீன் அது என்ன சொல்றது, அதுல இருந்து மீள வேண்டும் அப்படின்னு தான் சொல்லுவேன். குறிப்பா வந்து இப்ப எடுத்துட்டீங்கன்னா நபிகள் நாயர் காலத்துல பள்ளிவாசல்ல, நபிகள் நாயகத்தோட பள்ளிவாசல்ல மினரா கிடையாது, ஒரு கூம்பு வடிவத்துல வந்து ஒரு டோம் கிடையாது, இதெல்லாம் இப்ப கிடையாது. நிச்சயமா அவங்களுக்கு இருந்த பொருளாதாரத்தை சும்மா 4 மண்ணு தூளை கட்டி இல்ல, அவங்களுக்கு இருந்த பொருளாதாரம் இல்ல. அந்த அரபிய கட்டிடக்கலையில அப்ப கிடையாது. இதெல்லாம் பின்னாடி காலப்போக்குல உங்களுக்கு துருக்கிய பாரசீக இஸ்லாமிய சாம்ராஜ்யங்கள் உருவான பிறகு அவர்களோடதுல இருக்கக்கூடிய கட்டிடக்கலை அப்படியே சேர்த்து வந்தது. சரி, பின்னாடி முகலாயர்கள் வந்த பிறகு இதெல்லாம் வந்து அதோட சேர்ந்துச்சு. ஸோ இஸ்லாத்துல எங்கெல்லாம், அதாவது உங்களுக்கு இந்து மதத்தில் இருப்பது போல் தென்னிந்தியதுல வந்து ஆகமங்கள் இருக்கு, கோயில் கட்டுறதுக்கு ஆகமங்கள் இருக்கு, சரிங்க, விதிகள் இப்படிதான் அப்படின்ட்டு. அந்த ஆகமங்கள் வந்து இப்படிதான் இருக்கணும், கோபுரம் இப்படி இருக்கணும், விமானம் இப்படி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லும் இந்த. ஆனால் பள்ளிவாசலுக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது. அது மெக்காவை நோக்கி இருக்க வேண்டும். அதோட வந்து உருவ வழிபாடு கூடாது. இவ்வளவுதான், சிம்பிளான ஒரு விஷயம் தான். எங்க வேணாலும் நீங்க வந்து இது பண்ணலாம். அப்படிங்கிறப்ப எங்கெல்லாம் இஸ்லாம் பரவுச்சோ, அதாவது இஸ்லாத்தில் வந்து ஒரு பன்முகத்தன்மை இருக்கு. அத வந்து இன்னைக்கு நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது கிடையாது. அப்ப எங்கெல்லாம் இஸ்லாம் பரவுச்சோ அங்கெல்லாம் அந்தந்த கட்டடக்கலையில பள்ளிவாசல் கட்டப்பட்டன. என்ன, சீனாவுல உங்களுக்கு ரொம்ப தூரம் வந்து ஒரு ஹதீஸே உண்டு, சீனா சென்றேனும் படி அப்படின்ட்டு. அது வீக் ஹதீஸ்ன்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் சீனர்கள் கூட வணிக தொடர்பு இருந்தது. ஏன்னா ஸ்பைஸ் ரூட் இருக்கட்டும், சில்க் ரூட் ரெண்டுமே சீனால தான் முடிஞ்சது. அப்ப அரபு வணிகர்கள் அங்க தொடர்பு, அரபு வணிகர்கள் மூலமா அதே காலகட்டத்திலேயே 7ஆம் நூற்றாண்டு இந்தியிலேயே சீனா சென்றடையுது இஸ்லாம். என்ன, சீன கட்டிடக்கலையில பல்வேறு பள்ளிவாசல் சீனாவில் இருக்கு.
நம்ம சொல்றது 1300 வருட பழைய பள்ளிவாசல் சீனாவுல. என்ன சீன கட்டிடக்கலையில நானும் சீனாவுக்கு போயிருக்கேன். அங்க மாதிரி சீன கட்டிடக்கலையில இந்த புத்தர் சிலை, புத்தர் கோயில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பள்ளிவாசலும் இருப்பதா பல்வேறு. இது அந்த மண்ணோட கட்டிடக்கலை. அதுல புத்தர் கோயில் கட்டுவாங்க, வேற ஒரு கன்ஃபியூஷன் கோயில் கட்டுவாங்க. அது அப்படிதான் பார்க்கணுமே ஒழிய இதுதான் அப்படின்னு ஆகாம கிடையாது. அப்ப உங்களுக்கு அதே மாதிரி வந்து ஆப்பிரிக்கால மாலி போனீங்கன்னா, மாலியில வந்து களிமண்ல கட்டப்படக்கூடிய கட்டிடக்கலை இருக்கு. அங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசல் களிமண்ல கட்டுறாங்க. வருஷம் வந்து திரும்ப புதுப்பிச்சுட்டே இருக்காங்க அந்த மக்கள். மாலியில ரொம்ப அழகா இருக்கும் அது ஆர்கிடெக்சர். கேரளால போனீங்கன்னா கேரள கட்டிடக்கலை, அங்க இருக்கக்கூடிய கோயில்கள் இதுதான். இன்னும் சொல்ல போனா ஒரு அரபி ஒருத்தர் வர்றாங்க மிஷ்கால் அப்படின்ட்டு. சரிங்க. கேலிக்கட் போனீங்கன்னா 13ஆம் நூற்றாண்டுல ஒரு அரபி இங்க வந்து அவன் கட்டக்கூடிய கேரளக்கு மிகப்பெரிய பள்ளி, 3 அடுக்கு பள்ளியை வந்து அப்ப கட்டுறான் கேலிக்கட்ல. அது கேரள கட்டிடக்கலை இல்ல. அது சரிங்க. என்ன அப்ப அந்தந்த மண்ணுக்கு என்ன கட்டிடக்கலை இருக்கோ அதை வந்து இஸ்லாம் வந்து உள்வாங்கிடுச்சு. இப்பதான் இஸ்லாம் வந்து இதாச்சு. இன்னைக்கு அதெல்லாம் தூக்கி போட்டு நம்ம அரபுகள் அப்படியே வந்து இல்லாட்டி அரபுகளை கூட சொல்ல முடியாது. இன்னைக்கு அந்த மினரேட் இருந்தாதான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மனநிலைக்கு முஸ்லிம்கள் மாறிட்டாங்க. நிச்சயமா வரலாறே தெரியாம. சரியான விஷயத்த சொன்னீங்க. இது எல்லா மக்களுக்கும் புரியணும். இன்னும் சொல்லப்போ நீங்க சொன்ன மாதிரி பாகிஸ்தானுக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து தமிழர்களாக இருந்து தமிழ் கலாச்சாரத்தை கற்று நம்மளை பற்றி உள்ள தமிழ் உணர்வையும் எல்லாம் தெரியாமல் நம்மளுக்கு முஸ்லிம்கள் பேசுவாங்கன்ற தவறான புரிதல்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு அவர்கள் காரணம் அல்ல. நாம் நமக்கு நாமே சுவரை எழுப்பிக் கொண்டு வெளி உலகத்தில் உள்ளவர்களை, இப்போ நீங்கள் எப்படி ஹெரிட்டேஜ் வாக் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு முஹர்ரம்ல என்ன நடக்குது அதை பற்றி ஆற்காடு நவாபுடைய இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறது, ட்ரிப்ளிகன் பள்ளியாசர் அழைச்சிட்டு போகிற மாற்று சமூக மக்கள் எல்லாம் அழைத்து கொண்டு போய் அங்கே பன்முகத்தன்மையோடு உள்ள பல்வேறு விஷயங்களை நீங்கள் விளக்கி சொல்லும்போது அவர்கள் இதெல்லாம் நம்முடைய உறவுகள், நம்ம தான் விலகி இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு சரோஜினி நாயுடு, கதிர்குயல் சரோஜினி நாயுடு சொன்ன ஒரு வார்த்தையை நான் சொல்லுவேன். அவங்க முஸ்லிம்களை பார்த்து சொன்னாங்க, முஸ்லிம் தலைவர்கள் அங்கே இருந்திருக்கும் போது, நீங்கள் உங்களுக்கு ஒரு அதி அற்புதமான கொள்கையை ஒரு மாபெரும் புரட்சியாளராக இருந்த முகமது நபிகளை நீங்கள் மக்களுக்கு சொல்லாமல் உங்களுக்கு நீங்களே சுவரை எழுப்பி கொண்டீர்கள். இந்த இஸ்லாம் என்கின்ற அற்புத கொள்கை நீங்கள் சொல்லாமல் விட்டதற்காக நீங்கள் தண்டிக்கப்பட வேண்டும் சொல்லி அவங்க சொன்னாங்களாம். அது மாதிரி மற்ற மக்களுக்கு முறையா நீங்க சொன்ன மாதிரி ஒரு பள்ளிவாசல்னா எப்படியெல்லாம் அந்த கட்டடக்கலையோட இணைஞ்சு இருந்துச்சு தமிழர்கள். அதாவது நீங்க சொன்னீங்க இன்னொரு விஷயத்த அதோட சேர்த்து சொல்லணும். இங்க தான் நம்ம வந்து அரபியத்துல பேர் வைக்கிறோம். நான் இந்தோனேஷியால பணி செய்யும் போது அங்க பேரு முகமது ராமர்னு இருக்குதுங்க. கிருஷ்ணான்ற பேர் வந்து ரிஷ்ணான்னு பெண்களுக்கு வைப்பாங்க. கிருஷ்ணான்னு முகமது கிருஷ்ணா, பெண்களுக்கு கிருஷ்ணான்னு வைப்பாங்க. அங்கே சம்பூர்ண ராமாயணா அப்படின்ற முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதியிலேயே அது மாதிரி பேர் இருக்குது. அதே மாதிரி நம்ம ரஷ்யர்கள் மற்றும் உள்ளவர்கள்லாம் இஸ்லாமியர்கள் பேர் வைக்கும் போது அவர்கள் மொழி சார்ந்து அந்த பேர் வச்சிருக்காங்க. ஆனா அது ஏகத்துவத்துக்கு எதிராக இல்ல. இங்க தமிழர்கள் அதாவது இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள்ட்ட ஒரு நோய் இருக்கு. அதாவது அடிப்படை இஸ்லாத்தோட இதை புரிஞ்சுக்காம சகோதரத்துவம், சமத்துவம், ஏன்னா இதுதான் இஸ்லாத்தோட ஒரு அடிப்படை. ஆனா இவங்க எல்லாத்துக்கும் நீங்க கேட்டீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் அரேபிய வம்சாவளிகள், நாங்க அரபு நாட்டுல இருந்து வந்தோம் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் விட்டீங்கன்னா அப்படியே வந்து அபூபக்கர் அலி எல்லாம் இல்லாட்டி வந்து ஏதாவது தொடர்புகள் ஏற்படுத்த பார்ப்பாங்க, அந்த வழி வம்சாவளி அப்படின்ட்டு. அதாவது சமத்துவம் சகோதரத்துவம் அப்படின்னு சொல்றப்ப நாங்க உயர்ந்ததுல இருந்து வந்தோன்னு காட்டுறது தான் இவங்க இந்த எல்லாமே பண்ண முயற்சி பண்றது. நிச்சயமா என்ன இதுல என்ன இஸ்லாம் இருக்கு? நீங்க நாங்க உயர்ந்ததுல இருந்து வந்தோம், இது குலத்தெல்லாம் அங்க ஒன்னும் பெருசா சொல்லலையே. இந்த குலம் தான் உயர்ந்ததுலாம் வந்து குரான் எங்கேயும் சொல்லவே இல்லையே, உண்மை இல்லவே இல்லை. என்ன ஆனா அதுதான் வந்து இங்க பிராமணியத்தை தான் வந்து நம்ம ஆட்சி வந்து பின்பற்றுறாங்க பலரும். நாங்க வந்து அந்த குலத்துல இருந்து கசப்பான உண்மை. நீங்க இப்ப சொன்னீங்க தெரியுங்களா இந்த வார்த்தை, இது மிகவும் கசப்பான உண்மையிலும் உண்மையான வார்த்தை. பிராமணியத்தை எதுக்கிற கிடையாது. இஸ்லாம் என்கிற பெயரிலே சிலர் பார்ப்பனிய சிந்தனை, பிராமணியம் என்ற சிந்தனையை உருவாக்குகிறார்கள் அவர்கள். அதனால் பிராமணர்களை தவறானவர்களாக சொல்ல முடியாது. எல்லா சமூகத்திலையும் அதுல பத்தி இதுல பத்தி இருக்க மாதிரி நம்ம இதுலயும் பத்தி இருக்குது. ஆமா, தொடருங்க.
ஸோ இது நீங்க கீழக்கரை கேட்டீங்க இல்லையா? அந்த பள்ளிவாசல் வந்து ஏதோ மீதம் இருந்ததுலாம் கிடையாது. அது சீதக்காதி காலத்துல சீதக்காதி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய வியாபாரி, வணிக வியாபாரி, கொடைவள்ளல். கிட்டத்தட்ட உங்களுக்கு சேது நாட்டுக்கே வந்து பணம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவரோட இது இருக்கு. பல கஷ்டங்கள் அனுபவிச்சார். டச்சுக்காரர்கள் வந்து அவர் பெரிய எதிரியா இது பண்ணாங்க. அவர் எப்படியாவது வியாபாரத்திலிருந்து ஒழிக்கணும்லாம் முயற்சி பண்ணாங்க. ஆனா அதையும் மீறி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபாரியா சேர்ந்தார். அவரோட காலகட்டத்துலதான் வந்து அந்த பள்ளிவாசல் அந்த உருவாகுது. ஸோ தமிழ்நாடு முழுக்க வந்து உங்களுக்கு இந்த மாதிரி, அதாவது அது மிகச்சிறந்த அழகிய கட்டிட வேலை வாய்ப்பு கீழக்கரை இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய பள்ளிவாசல். ஆனால் தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு வந்து கல் கற்றலைன்னு சொல்லுவாங்க. இந்த கருங்கல்ல கட்டப்பட்ட கோயில்களுக்கு திராவிட கட்டிடக்கலை, திராவிட கட்டிடக்கலையும் கட்டப்பட்ட 1000க்கு மேற்பட்ட பள்ளிவாசல் உள்ளன. அது வந்து நீங்க பாக்குறது மிகச்சிறந்த அழகான கட்டக்கலை வேலை உள்ள ஒரு பள்ளிவாசல் இது. ஆனால் ரொம்ப சாதாரணமா வந்து ஒரு 4 தூண், கல் தூண் இருக்கும். திராவிட கட்டிடக்கலை வச்சு ரொம்ப சாதாரணமா ஒரு மண்டபம். நீங்க வந்து போனீங்கன்னா இங்க இருந்து திருச்செந்தூர் போறீங்களோ இல்லாட்டி ஒரு இந்து கோயில் ஏதாவது ஒரு புனித ஸ்தலத்துக்கு போறாங்க, வழி முழுக்க வந்து சத்திரங்கள் இருக்கும். அந்த சத்திரங்கள்ல மண்டபங்கள்ல என்ன கட்டிடக்கலை இருக்கோ அந்த மாதிரிதான் பள்ளிவாசலோட இது இருக்கும். என்ன அமைப்பு மட்டும் கிப்லாவை நோக்கி அந்த அமைப்பு மாறி இருக்கும். இது ஒண்ணுதான். இத வந்து நம்ம ஆட்களுக்கு புரிஞ்சுக்காம தெரிஞ்சுக்காம நிறைய பேர் என்ன பண்றது, ஐயோ இது கோயில் மாதிரி கட்டிருக்காங்க, கோயில தான் பள்ளிவாசல் மாட்டாங்க, பைத்தியகாரமா பேசுறது. அது அடிப்படையா இஸ்லாத்துல வந்து உங்களுக்கு பள்ளிவாசல் இப்படிதான் இருக்கணுங்கிற ஒரு ஆகமும் கிடையாதுங்கிறதே புரிஞ்சுக்காம இவங்களே வந்து செல்ஃப் கோல் போட்டு இப்படி பல பள்ளிவாசல் நம்ம இழந்திருக்கோம். ஆனால் ஆயிரக்கணக்கான பள்ளிவாசலும் தர்காக்கள் இந்த மாதிரி வந்து இந்த கட்டிடக்கல்ல கட்டப்பட்ட இது தமிழ்நாட்டுல இன்னும் இருக்கு. இதுதான் நம்முடைய வரலாறு, நம்முடைய ஆதாரம். நான் இந்த மண்ணோட சேர்ந்தவர்கள்ங்கிறதுக்கான ஆதாரம். இதை வந்து இன்னும் புரிஞ்சுக்காதான். நீங்க சொல்லும் போது ஒரு ஃபவுண்டன் வச்சது குத்தமாடா அப்படின்னு சொன்ன அந்த ஃபவுண்டன் சிவனுடைய இது மாதிரி இருக்குன்ட்டு அங்க வாதாபியில பிரச்சனை பண்றாங்க கொள்றாங்கன்ட்டு இத மாதிரியான உண்மையான வரலாறுகளை எவ்வளவு நுணுக்கமாக நீங்க சொன்னீங்களோ அது புரிய வைக்கப்பட்டால் இந்த மாதிரி பிரச்சனை வராதுங்கிறது. அதோட இன்னொரு விஷயத்தையே நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறேன். நீங்க பேசும்போது சொன்னீங்க இங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமியர்கள் குறிப்பாக இந்த ஆன்மீகத்தில் இருக்கவங்க நாங்கள் வந்து அப்படியே அபூபக்கருக்கு கொண்டு போவாங்கன்ட்டு. நபிகளாருக்கு நல்ல வேலை பேரப்புள்ள அந்த கர்பலா யுத்தத்தில் வந்து கடைசியா அந்த ஜெயிலாபுதீன் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் தப்பிச்சாங்க. இன்னும் 5-6 உறவுமுறை இருந்துச்சுன்னா இந்த லிங்கை இப்போ என்னன்னு கேட்டால் எனக்கு தெரிந்து அவர் யாருன்னு தெரியும், அவர் தாத்தா யாருன்னு தெரியும். கேட்டாக்கா நபிகளாருடைய 40வது வழிமுறைன்னு சொல்றாங்க. அதாவது நபிகளாருக்கு உறவுமுறையாக இருந்தாக்கா இப்போ அவரு தானே இப்போ அலிரல்லானு அவர்கள் பெருமானாரின் பெரியத்தா மகன், தன்னுடைய மருமகன், தான் வளர்த்த புள்ள, அவருக்கு அந்த கலீஃபா பதவி கொடுக்கலையே. அதுக்கு அடுத்து அபூபக்கர் வந்தார் தகுதியால, அடுத்து உமர் வந்தார் தகுதியால, அடுத்து உதுமான் வந்தார், அதுக்கு பிற்பாடு தானே அலி அவர்களுக்கு வந்தாங்க. ஸோ உறவின் முறையால் இங்கே புனிதம் இல்லை, புண்ணியம் இல்லை. அவரவர் தகுதிக்கேற்ப ஆளுமைக்கேற்ப அவர்கள் தங்கள் நிலையை உயர்த்துகின்றார்கள். பெருமானார் அவர்கள் எப்படி இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்டாரோ ஒரு சமூக புரட்சியாளராக மக்களிடையே பிளவுகளை நீக்கி ஒரு அறப்பணியாளராக வந்தாங்க. அப்படிதான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அப்படி புரிய வைக்கப்படாமல் இருப்பதனால்தான் இன்னைக்கு சமூகத்துக்கு இடையே பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. இருந்த போதும் இந்த ஹெரிட்டேஜ் வாக்கு போறீங்கல்ல, அது பற்றிய கொஞ்சம் விஷயங்களை சொல்லுங்களேன். அதாவது இப்ப என்னுடையது என்னன்னா, முஸ்லிம்கள் வரலாறு எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. சென்னை வரலாறு எழுதிட்டு இருந்தாங்க. சென்னை வரலாறு எழுதுறப்ப வந்து முத்தையா அப்படின்ட்டு மறந்துட்டாரு. அவர் வந்து அவர் கூட நான் பல்வேறு பத்திரிகை, அவரோட பத்திரிகை இதுல வந்து ஒர்க் பண்ணிருக்கேன். அப்ப அவர் கூட தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து சில விஷயங்கள், ரொம்ப சீனியர், அவர்கிட்ட பேசி பல விஷயங்கள் தெரிஞ்சுட்டேன். சென்னை வரலாறு தொகுக்கிறது அவர் தான் முயற்சி எடுத்தாரு. சென்னை வரலாறு நம்ம தொகுக்கணும், அது சரி, ரொம்ப ஒரு பெரிய இதா தொகுக்கணும். ஒரு 50 பகுதிகளா சென்னை வரலாறு பிரிச்சு வெவ்வேறு ஆட்கள் எழுதுறது. பெருசா காசெல்லாம் கிடையாது. அது சரி, 3 வருஷ வேலை, 15,000 ரூபா அதுக்கு அவன் கொடுத்த தொகை சன்மானம். அது எதுக்குன்னா புத்தகங்கள் வாங்குறதுக்கு. அது சரிங்க. இப்ப எனக்கு முன்னாடி எழுதிட்டு இருந்த இதுல
இந்த இது ஆரம்பிச்சப்போ ஒரு கல்லூரி பேராசிரியர், சரி, பல்கலைக்கழக பேராசிரியர் வந்து முஸ்லிம்கள் வரலாறு எழுதுறா இருந்தது. அவர் பாதியில 1.5 வருஷம் கலந்தாருன்னு எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை, இதாங்க உங்க செக் 5000 செக் கொடுத்தா திரும்ப கொடுத்தாரு. சரிங்க. அப்ப இது விடுபட்டு போயிடும்னு முக்கிய என்கிட்ட அப்பதான் நான் வந்து வரலாற்றுல ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சுக்கினேன். தமிழ் முஸ்லிம் வரலாறு இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிட்டு இருக்கேன். அப்ப என்கிட்ட வந்தாரு, அன்வர் இதை கொஞ்சம் பண்ண முடியுமாப்பா அப்படின்னு. ஏன்னா இது இல்லைன்னா முஸ்லிம்கள் வரலாறு இல்லாம போயிடும் சென்னை வரலாற்றுல, அது இருக்கக்கூடாது. இங்க பாருங்க கவலைப்படுறது யாருன்ட்டு, முஸ்லிம்கள் வரலாறு இல்லாம போயிடும் கவலைப்படுறது முத்தையா. என்ன நீ கொஞ்சம் ஏதாவது பண்ணி கொடுக்கணும்ப்பா அப்படின்னு கேட்டாரு. சரிங்க சார் நான் பண்றேன், எவ்வளவு, ஒரு 15,000, எல்லாரும் 30,000 தரணும், ஆனா லேட்டா வந்து எல்லாரும் 30,000 சொற்கள்ல எழுதி தரணும் ஒவ்வொருத்தவங்களும். 50 பகுதிகள் சொன்னோம் இல்லையா, இந்து மதம், கிறிஸ்துவம், சட்டம் ஒழுங்கு, இந்த மாதிரி பல்வேறு தலைப்புகளை பண்றாங்க. அப்ப எல்லாத்தையும் நாங்க வந்து 30,000 கேட்டிருக்கோம், ஆனா நீ பாதியில தான் வந்திருக்க, நாள் கடந்துருச்சு, அதனால 15,000 கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னாரு. நான் வந்து 15,000 10,000 வேணா தர்றேன்னு, பாரு 15,000 அப்படின்னாரு. அப்புறம் அவர் இன்னொன்னு சொன்னார், அதாவது அந்த புரிதல் பாருங்க, அந்த மனிதரோட புரிதல். எல்லாரும் வந்து சென்னையை மட்டும்தான் மையமா வச்சு எழுதுறாங்க, ஆனா உன்கிட்ட மட்டும் ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறேன், நீ வந்து தமிழகத்துக்கு இஸ்லாம் வந்த விதத்தையும் நீ எழுதணும். ஏன்னா நிறைய தவறான புரிதல் இருக்கு எல்லாத்துக்கும், அந்த புரிதலை களையிறதுக்காக நீ அந்த வரலாறு கொஞ்சம் எழுதிட்டு அப்புறம் நீ சென்னை வரலாறு இருப்பா, சென்னையில் இருக்க முஸ்லிம் வரலாறு இருப்பான்னு கேட்டாரு. பொறுப்புணர்வு, இந்த சமூகத்தின் வரலாறு மறைக்கப்படக்கூடாது அப்படின்றதுல ஒரு முத்தையா அவர்களுக்கு இருந்த அந்த உணர்ச்சி தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் ஆளுமைகளுக்கு இல்லையே அப்படின்ற கவலை. வலைச்சுடர் வானொலி டிஜிட்டல் ஆன்லைன் யாஃபா தொடர்பு கொள்ள 8072640486 என்ற எண்ணுக்கு நீங்கள் தொலைபேசியில் அழைக்கலாம் அல்லது வாட்ஸ்அப்பிலும் அழைக்கலாம். தொடர்பு கொள்க 80 74 04 86. இந்த எண்ணிற்கு தாங்கள் பகிரி என்னும் வாட்ஸ்அப்பிலும் மொபைலிலும் தொடர்பு கொள்க. உங்கள் பிரியமான வானொலி வலைச்சுடர் வானொலி.